எங்கேயாவது வெளியே லாங்கில் போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் செக் பண்ணணும். கூலண்ட்டு இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறமா ஏர் ஃபில்ட்ரு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். ஆயில் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். ஏர் ஃபில்ட்ரு பார்த்திங்கன்னா ரொம்ப கண்ட்ரைவாக இருக்குது. இப்படிலாம் இருந்துச்சுன்னா பிக்கப்பே இருக்காது. புது ஏர் ஃபில்ட்ரு தான் மாற்றணும். ஆயில் பாருங்கள், இவ்வளோ கருப்பாகிற அளவுக்கு ஓட்டி வச்சுருக்காங்க. நம்ம ஃப்ரெண்டு சர்வீஸ் பண்ணி நல்லா லாங் ஓட்டிகிட்டு வந்து சொல்லுங்கன்னாரு. ஸோ பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருக்குன்ட்டு. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்ஜின் வந்து சீக்கிரமாக தேய தான் செய்யும். இன்ஜின் சீக்கிரம் உள்ளே இருக்க இன்ஜின் பார்ட்ஸ்லாம் தேஞ்சிடும். அதனால் எப்போவுமே வந்து இன்ஜின் ஆயில் மாற்றிட்டு, ஆயில் ஃபில்ட்ரு மாற்றிட்டு, இந்த மாதிரி ஏர் ஃபில்ட்ரு மாற்றிட்டு ஓட்டணும். ஸோ எல்லாம் புதுசு வாங்கியாச்சு. இப்போ நம்ம செக் பண்ணி எல்லாத்தையும் மாற்றிட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இன்ஜின் ஷாம்பு வச்சுருக்கோம். இது ஊற்றிட்டு இன்ஜினை ஃப்ளஷ் பண்ணிவிடுவோம். ஆயில் ரொம்ப மோசமாக இருந்துச்சுன்னா இன்ஜின் ஃப்ளஷ் போடணும். இதெல்லாம் கழட்டி க்ளீன் பண்ணிவிடுவோம். பார்த்திங்கன்னா எவ்வளோ மண் இதுலேருந்து கொட்டுதுன்னு பாருங்கள். ஏர் ஃபில்ட்ரு இப்படி இருக்கக்கூடாது, க்ளீனாக இருக்கணும். க்ளீன் பண்ணியாச்சு ஃபுல்லாக. நம்ம புது ஏர் ஃபில்ட்ருக்கும் பழைய ஏர் ஃபில்ட்ருக்கும் கண்டிஷன் பாருங்கள். இது ஃபுல்லாக டஸ்ட்டாகி லாக் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ஏர் உள்ளே போகாது. ஏர் உள்ளே கம்மியாக போச்சுன்னா இன்ஜின் பவரும் கம்மியாகிடும். ஸோ அதனால் இதெல்லாம் புதுசாக மாற்றிருங்க. இதெல்லாம் நான் 300 அந்த ரேஞ்சு தான் இருக்கும். இன்ஜின் ஆயில் வந்து ட்ரைன் பண்ணுற போல்டு பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது. இப்போ ரொம்ப வேலை வாங்கிடுச்சு. இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது ஓட்டை போட்டு நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு ஓட்டை போட்டு கூட திருப்ப முடியும். ஒரு சிலது கம்பெனிக்கு ஓவர் டைட் வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இது வந்து திருப்ப முடியல. ஸோ இப்போ இதுக்கு டூல் வாங்கிட்டு வந்து தான் நம்ம கழட்ட முடியும். அதை ஆயில் ஃபில்டர் கழட்டணுன்னா ப்ராப்பர் டூல் யூஸ் பண்ணுங்கள். எல்லா வண்டிக்கும் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு குத்தி ஓட்டை போட்டு திருப்பினா வரும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ நான் மோஸ்ட்லி ட்ரை பண்ணுவேன், முடியலன்னா டூலை வாங்கிடுவேன். ஸோ இப்போது டூல் வாங்க தான் போயிட்டுருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி இன்ஜின் ஆயிலை ட்ரைன் பண்ணிடலான்ட்டு தான். அவ்வளோதான். இன்ஜின் ஆயில் வந்து ஒரு 2.5 லிட்டர் இருக்கலாம், அவ்வளோதான் வரும். மிச்சதெல்லாம் ஓட்டிகிட்ருக்கோம் ஏதாவது திங்ஸில். இது ஃபுல்லாகிடுச்சு. க்ளோஸ் பண்ணிவிட்டு வேறு இதில் தான் பிடிக்கணும்.
ஆயில் ட்ரைன் ஆகிறதுக்குள்ளே நம்ம இந்த ஆயில் ஃபில்டரை கழட்டுறதுக்கு டூல் வாங்கிட்டு வந்துடலாம். நம்ம சுசுகி இந்த காருக்கு நம்ம இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ ஆயில் ஃபில்டரை தான் கழட்டிட்டு இருக்கோம். இப்போ இந்த ஆயில் ஃபில்டரை கழட்டி எடுத்து அதுக்கப்புறம் இதான் டூல் ஆயில் ஃபில்டர் கழட்டுறதுக்கு. புது ஆயில் ஃபில்டர் வாங்கியாச்சு. ஸோ இது வந்து ஆயில் மேலே வந்து டிப் பண்ணிவிட்டு மேலே ஃபுல்லாக தடவிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். இல்லைனா இந்த ரப்பர் வந்து நம்ம டைட் பண்ணும்போது இது கட் ஆகிடும். ஆயில் இருந்தால் தான் வலிக்கிட்டு போய் கரெக்டாக டைட் ஆகும். இதுதான் ஆயில் ஃபில்டரை கழட்டுறதுக்கு உண்டான டூலு. ஸோ இதை வச்சு தான் நம்ம இங்கே எல் ஆங்கிள் போட்டு நம்ம கழட்டணும். ஸோ இப்போ புதுசு உள்ளே மாட்டியாச்சு. இப்போ டைட் பண்ண போகிறோம். இந்த மோட்டல் வாங்கியிருக்கோம் 5W30.